ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தென்னை மரத்தில் என்னென்னா ஒரு கொஞ்சம் ஒரு 17-18 தேங்காய் நிற்கிது. சரி, அதை பறிச்சுட்டு இது பண்ணலாம், கோகோனட் ஆயில், ஃப்ரெஷ் கோகோனட் ஆயில் வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, வீட்டில் இல்லை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மில்லு இருக்குல்ல, மில்லில் கொடுத்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அப்போ சரி ஓகே, அதுக்கு நான் இது முன்னாடி இது ஒரு கட்டிங் இதாகும். சரி, இது சின்ன தென்னை மரம், ஏணி போட்டு ஏறலாம். பட் இது போட்டு இந்த தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தேங்காவை காய வைக்கணும். சரி, இது நல்ல எக்யூப்மெண்ட் வேணால் ஆன்லைனில் இருக்குது. 200-300 தான் ரேட்டு. சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடியெல்லாம் கட் பண்ணுறது. வீடியோ எடுக்கிறது இங்கே நான் வேறு ஆள் எதுவுமே வைக்கிறது கிடையாது. அதனால தான் ஸ்டாண்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணி தேவை, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹைட்டாக இருக்க ஏரியாவில் இல்லாமல் என்னென்னா இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு கட் பண்ணுறது நல்லது. பார்ப்போம், ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிளாக தான் கட் பண்ண முடியாது. மொத்தமாக கட் பண்ணுறது, ஏணி போட்டு மொத்தமாக கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, ஏணி எடுத்துகிட்டு வரேன். ஏணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏணி வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். சரி, பார்ப்போம். முன்னாடி எங்கள் அம்மா
கத்தி கிடையாது, இது ரொம்ப பழசு. ரொம்ப பழசு. ஆமாம், ஸ்டாண்ட் உள்ள இருக்குது. இவ்வளோ பக்கம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு அதை வந்து தொலிக்கலாம். எல்லா தேங்காயும் எடுத்துருவோம். சரி, எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் சரி என்னென்னா இதெல்லாம் வந்து இதில் தொளிச்சிரும். சரியா, இது இருக்கு இல்லையா, தேங்காய் தொளிக்கிறது. முன்னாடினா கை வச்சு தொளிக்கணும். இப்போ வந்து இப்படி தொளிச்சிக்கலாம். சரி, இல்லைன்னா ஈஸியாக தொளிச்சு எடுத்தா வேலை முடியும். அவ்வளோ தெரியாது தொளிக்கிறதுக்கு, அதனால தெரிஞ்சதை வச்சு எல்லாத்தையும் 20 தேங்காய் 21 தேங்காய் எல்லாம் தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் உடச்சி தண்ணி குடிக்கலாம். தேங்காய் தண்ணி ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்காய் தண்ணி, தேங்காய் பால் பார்த்தீங்களா. இதே மாதிரி 21 தேங்காவை எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் இது பண்ணுறது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸையும் பாருங்கள், 2 4 6 தேங்காய் இன்னும் இருக்குது. 15 தேங்காய். சரி, 15 தேங்காய்க்கு பாருங்கள். இந்த கஷ்டம்லாம் இருக்கிறதுனால தான் மக்கள் இன்னைக்கு கடையில் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி எங்கள் மம்மி பண்ணுவாங்க. பண்ணும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சிக்குவோம். எவ்வளோ கஷ்டம் வருது. கஷ்டம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டயர்டாகிடுச்சு. இதனால தான் யாரும் எடுக்கிறது இல்லை. இங்கே வரேன் ஒரு இடத்துல 2 4 6 8 10 12 14 15 தான். இந்த 5 வந்து என்னென்னா எலஸ் மாதிரி ஒரு டவுட்டு. சரி பார்ப்போம், மொத்தம் பார்ப்போம். மொத்தம் இதில் வந்து 2 4 6 8 10 12 16 15 16 தேங்காய் கொடுத்தா எவ்வளோ லிட்டர் கிடைக்குன்னு பார்ப்போம். அதை நீ கட் பண்ணி தண்ணியை தனியாக எடுப்போம். சரியா, சரி ஃப்ரெண்ட்ஸ், 16 தேங்காய் எடுத்துக்கேன். இந்த தேங்காயெல்லாம் உடச்சி இதில் ஊற்றிடும். முன்னாடி சின்ன வயசில் சொல்லுவாங்க, இப்படி கரெக்டாக ஊதுனா நேராக பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சைடு கீழே விழுந்து சைடாகவே பழந்துச்சு என்னன்னு தெரில. சரி, எந்த வாக்கு இருக்கோ அந்த வாக்கில் போட்டு உடைக்க வேண்டியது. தண்ணி ரொம்ப நல்லது இருக்குங்க. தண்ணி கல்யாண வீட்டிலலாம் முன்னாடி எங்கள் கன்னியாகுமரியில் வந்து என்ன பண்ணுவாங்க, கல்யாண வீட்டில் தேங்காய் வந்து உடைப்பாங்க. இது தார் மரம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு.
இதை உடச்சி அப்படியே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு 16 தேங்காய் உடச்சிட்டு வெயிலில் காய வைக்கணும். தண்ணி ஃபுல்லாக எடுத்து தண்ணி கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. நல்ல ஒரு சின்ன எரிவு இருக்கும்ல, அது டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நிறைய கட் பண்ணிடுவோம். சரியா, நான் வீடியோ எடுக்கிறனால தான் நான் அப்பப்போ பாஸ் பண்ணி பண்ண முடியாது. இவங்க இவ்வளோ இளநீ தண்ணி, சரியா, தேங்காய் தண்ணி ரொம்ப ஹெல்ப். இது பாட்டிலில் வச்சு என் அப்பாவுக்கு ஒரு கிளாஸ். சரி, என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கணும், நீ 1-2 தேங்காய் இருக்குது, எனக்கு இது கரெக்டு அந்த பக்குவம் தெரியாது. பக்குவம் இந்த எந்த தேங்காய் வந்து எடுத்தால் அந்த இது ஆக்சுவலி இதை எடுத்தால் இங்கே ஒரு இந்த பக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. சரி, 20 லிட்டர் பக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எண்ணெய்க்கு வந்து அந்த எண்ணெய்க்கு இது இருக்கும்ல, எண்ணெய் ஆட்டுற இது இருக்குது, மில் இருக்குது, அவங்க கொடுத்தாலும் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. பட் இதை காய வச்சு இதை சூட கழட்டு சின்னதாக அறியணும். இப்படி டைம் எடுக்கும். சரி, ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எந்த வீடியோவுக்குமே வந்து யாரையும் இது அரௌண்ட் 1100 வீடியோ மேலே போட்டேன். ஷார்ட்ஸும் வீடியோ ஆட்டும் எந்த வீடியோவுக்குமே யாருக்கு சப்போர்ட்டும் எந்த ஒரு எடிட்டிங் இந்த எதுவுமே பண்ணலை. இது எல்லாமே ஃப்ரீ ஓப்பனாக பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட் தேவை. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பாய், see you. அடுத்த வீடியோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ளது நான் பண்ணுறேன். நிறைய எல்லாருக்கும் தெரியும். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்ததுனால இந்த தென்னை மரத்தில் சும்மா அப்படியே தேங்காய் நல்லா கொஞ்சம் நாளாகவே ஐடியா இது. இன்றைக்கி எது பண்ணலாம்னு நினச்சேன். அது கடவுளுடைய கிருபையால் இன்றைக்கி செய்ய முடிஞ்சது. ஓகே, ஏசப்பா கிருபையால் அது செய்ய முடியுது. ரொம்ப தேங்க்ஸு, ஏசப்பாவுக்கு தேங்க்ஸு. மற்றபடி உங்கள் சப்போர்ட் தேவை. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். பாய், சி.